எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் தியானிக்கும்படியாக தேவன் அருளும் வசனம் எரேமியா 26:13. இப்பொழுதும் நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய்ச் சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார். ஆமென். இன்றைய தியான வசனம் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அற்புதமான அழைப்பை கொடுக்கிறார். அவர்கள் பாவத்தில் வாழ்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததால் நியாய தீர்ப்பு வரப்போகிறது. ஆனால் தேவன் தண்டிக்க விரும்பவில்லை. அவர்கள் மனம் திரும்பி தம்மிடம் திரும்ப வர வேண்டும் என்பதே அவருடைய இருதய விருப்பமாக இருந்தது. இந்த வசனத்தில் 3 முக்கியமான சத்தியங்கள் உள்ளது. முதலாவது, இப்பொழுதும் என்ற வார்த்தை. இது தேவனுடைய கிருபையை காட்டுகிறது. எவ்வளவு தூரம் விலகி போயிருந்தாலும் இன்னும் தாமதமாகவில்லை, இப்பொழுதே என்னிடம் திரும்பி வா என்று தேவன் அழைக்கிறார். இரண்டாவது, உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி என்பதாகும். உண்மையான மனம் திரும்புதல் என்பது வார்த்தையில் மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் மாற்றம் காணப்பட வேண்டும். நமது சிந்தனை, பேச்சு, செயல்கள் அனைத்தும் தேவனுக்கு பிரியமானதாக மாற வேண்டும். மூன்றாவது, கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களே ஆசீர்வாதத்தை அனுபவிப்பார்கள். கீழ்ப்படிதல் தேவனுடைய கிருபையின் வாசலை திறக்கிறது. இறுதியாக தேவன் கூறுகிறார், கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். இதன் பொருள் தேவன் மாறுபடுகிறவர் என்பது அல்ல, மனம் திரும்புகிறவர்களுக்கு அவர் இரக்கம் காட்டி நியாய தீர்ப்பை விலக்கி கிருபையை அருளுகிறார் என்பதாகும். இன்று நாமும் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து தவறுகளை விட்டுவிட்டு தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்தால் அவர் நம்மை மன்னித்து நம்மை ஆசீர்வதித்து புதிய கிருபையோடு வழி நடத்துவார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.